நமசிவாய வாழ்க. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைக்கு உண்டான தோஷங்கள், அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல முதல் பாதத்துல பிறந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா 3 மாத காலம் அவங்க தந்தைக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாம இருக்கும். இதை சரி பண்ணிக்கிறதுக்கு முடிஞ்சா தங்கம் தானம் பண்ணலாம். தங்கம் வைக்கிற வரைக்கும் எங்களால தானம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க செம்பு தானம் பண்றது நல்லது. அஸ்வினிக்கு முதல் பாதத்துக்கான கிரகம் அப்படின்னா செவ்வாய்க்கு உண்டானது செம்பு தானம் பண்றது நல்லதுங்க. அஸ்வினி 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல பிறந்த குழந்தைங்களுக்கு பெருசா எந்த தோஷமும் கிடையாது. இருந்தாலும் வஸ்திர தானம் பண்றது நல்லது. இது என்ன கலர்ல இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மல்டி கலர்ல இருக்கக்கூடிய வஸ்திர தானம் பண்றது சிறப்புங்க. இந்த அஸ்வினில பிறந்த குழந்தைங்களை வருஷத்துல ஒரு தடவையாவது இல்லைன்னா வாழ்நாள்ல ஒரு தடவையாவது சரஸ்வதி கோவில் பூந்தோட்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய கூத்தனூர் அப்படிங்கிற இடத்துல சரஸ்வதி கோவில் இருக்குங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது ரொம்பவே நல்லது. சரஸ்வதி ஸ்லோகம் படிக்க 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 இந்த குழந்தைகளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம், படிப்பு சூப்பரா இருக்குங்க.